ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ஸ்டைலில் ஒரு மட்டன் பிரியாணி ஈஸியாக குயிக்காக செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு நெய்யும் 4 ஸ்பூன் வந்துட்டு எண்ணெயும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக கூட நெய் ஆட் பண்ணிக்கோங்க, அது உங்கள் விருப்பம். நான் இப்பொழுதுக்கு 2 பிரியாணி மசாலா மட்டும்தான் ஸ்பைசஸ்க்காக போட்டிருக்கேன். ஏன்னா நான் வீடியோக்குள்ளே வந்துட்டு போகும்போது சொல்கிறேன். ஒரு 4 பெரிய வெங்காயமும் ஒரு கொத்து கருவேப்பிலை வந்துட்டு ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வந்துட்டு வணக்கிக்கோங்க. அதுக்குள்ளே பாருங்கள், இந்த சைடு நான் மட்டன் வேக வச்சு எடுத்துருக்கேன். ஒரு 5 விசில், 1/4 கிலோ மட்டன் தான், 1/4 கிலோ அரிசி. அதுக்கு ஒரு பேஸ்ட் வந்துட்டு நம்ம தயார் பண்ணலாம். அதில் வந்துட்டு கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், ஸ்பைசஸ் ஆல் ஸ்பைசஸ் எல்லாமே போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், வெங்காயத்து கூட ஒரு 2 ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நான் போட்டிருக்கேன். இப்போ இது வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சு வணக்கிக்கோங்கன்னா இஞ்சி பூண்டு வந்துட்டு அடி பிடிச்சிக்கும். யாருக்கெல்லாம் பிரியாணி பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். எனக்கு பிரியாணினாவே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை வந்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்துட்டு இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூடவே நம்ம வந்து 2 தக்காளி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ். அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு இப்போ தக்காளி வணங்குற அளவுக்கு இது பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம உப்பு காரம் போடும்போது பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வந்துட்டு எண்ணெய்க்குள்ளேயே வந்துட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நம்ம மட்டன் எடுத்து போட்டுக்கலாம். அப்போ அது கூடயே கொஞ்சம் தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு பிரியாணி மசாலா ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் விட்டுறலாம். அப்போ வந்துட்டு அந்த மட்டனுக்குள்ளே வந்துட்டு நல்லா வந்துட்டு மசாலா வந்து இறங்கிடும். சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். மட்டன் வேக வச்ச தண்ணியே வந்துட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். 1/4 கிலோவுக்கு ஒரு 2 டம்ளர் அரிசினா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1க்கு 2ங்கிற ரேஷியோவில் கொஞ்சம் லெமன் புழிஞ்சு அரிசி போட்டுட்டு ஒரு 3 விசில் வர்ற வரைக்கும் விட்டு, நீங்கள் எப்போ எப்படி விடுவீங்களோ அது மாதிரி விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் 3 விசில் விட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு மட்டன் பிரியாணி. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது, கொஞ்சம் கூட அடி பிடிக்கல, குலையவே இல்லை. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பார்க்கணுன்னா நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செலெக்ஷன் பண்ணிக்கோங்க. பிரியாணி தயாராகிடுச்சு, வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்லாம்.